வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திங்கள்கிழமை மாநில செயலகத்தில் இருந்து காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறைகளுக்கான முடிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக 97.65 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 342 புதிய காவல் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள் மற்றும் 6 காவல் கட்டிடங்களை திறந்து வைத்தார். கூடுதலாக விழுப்புரத்தில் 1.04 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான புதிய பிராந்திய அலுவலகத்தையும் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் 2.12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட திருப்பத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான புதிய கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் களவாக்கத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான மாநில அளவிலான பயிற்சி மையத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்த மையம் 21.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட உள்ளது. சமூக நலத்துறையில் நவீன வசதிகளுடன் கூடிய 8 புதிய சமூக நீதி விடுதிகளின் கட்டுமானத்தையும் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், மதுரை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நிறுவப்படவுள்ள இந்த விடுதிகள் மொத்தம் 61.44 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்காக முதலமைச்சர் புதிய வகுப்பறை தொகுதிகளையும் சமூக நீதி பள்ளிக்கான மாணவர் விடுதியையும் திறந்து வைத்தார். பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையும் வகையில் இந்த வசதி 3.94 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திங்கள்கிழமை மாநில செயலகத்தில் இருந்து காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறைகளுக்கான முடிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக 97.65 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 342 புதிய காவல் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள் மற்றும் 6 காவல் கட்டிடங்களை திறந்து வைத்தார். கூடுதலாக விழுப்புரத்தில் 1.04 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான புதிய பிராந்திய அலுவலகத்தையும் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் 2.12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட திருப்பத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான புதிய கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் களவாக்கத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான மாநில அளவிலான பயிற்சி மையத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்த மையம் 21.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட உள்ளது. சமூக நலத்துறையில் நவீன வசதிகளுடன் கூடிய 8 புதிய சமூக நீதி விடுதிகளின் கட்டுமானத்தையும் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், மதுரை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நிறுவப்படவுள்ள இந்த விடுதிகள் மொத்தம் 61.44 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்காக முதலமைச்சர் புதிய வகுப்பறை தொகுதிகளையும் சமூக நீதி பள்ளிக்கான மாணவர் விடுதியையும் திறந்து வைத்தார். பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையும் வகையில் இந்த வசதி 3.94 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.